அவர்கள் அவர்கள் நம்மிடம் சில குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் ஸ்ரீ விஸ்வபிரம்மனே நமः. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சாத்தான்குளத்தில் ஒரு சொல்கிறாங்க விஸ்வகர்ம ஜெயந்தி, ஆனால் இங்கே பார்த்தா மகளிர் கூட்டம் தான் அதிகமாக இருக்குங்க. அது விஸ்வகர்மாவுக்கு பவர் கொடுக்கறதே காயத்ரி தேவி தான். எந்த இடங்களில் அந்த மகளிர் வந்து செழிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அந்த அளவிற்கு அந்த குடும்பம் அந்த ஊர் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் விளக்கு பூஜையில் கலந்துருக்கிறோம். எல்லாரும் தானே வீட்டில் 6 மணிக்கு விளக்கு பொருத்துறோம். எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்து பொருத்துறதுடைய தாத்பரியம் என்ன? அதில் என்ன யூஸ்? ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நமக்கு தந்திருக்க மாட்டாங்க, அப்படித்தானே? அது விஸ்வகர்ம ஜெயந்தி. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல விளக்கு பொருத்தும் பொழுது அந்த விளக்குக்காகவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபஜோதி பரம் பிரம்மா. இந்த விளக்கு பூஜையில படிப்போம், அந்த மந்திரங்கள் சொல்லுவோமா? தீபஜோதி பரம் பிரம்மா தீபஜோதி ஜனார்த்தனஹா தீபம் ஹரது மே பாவம் தீபஜோதி நமோஸ்துதே. நம்ம ஏத்துற இந்த விளக்கானது நம்மளுடைய சிவன் பிரம்மா விஷ்ணு அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நமக்கு வர்க்கத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த நம்ம பாவ புண்ணியங்கள் அதுல பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல் தான் இந்த விளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜை பண்றதுனால யாருக்கு நன்மை? இது நமக்கு தெரியும். நம்ம பண்ற ஒரு செயல் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த செயலை நாம் தொடர்ந்து நாமளும் செய்வோம், நமது குழந்தைகளையும் செய்விக்க முடியும். இப்ப நிறைய பேர் பெற்றோர்கள் வந்திருப்பாங்க, விளக்கு பூஜைக்கு பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க. பிள்ளைங்களை படிக்கணுமா, எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு, எனக்கு ஒர்க்கு நிறைய இருக்கு, அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் வராமல் இருப்பாங்க. வந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். நம்மளை கொடுத்துக்கலாமா? சூப்பர். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே நமது முன்னோர்கள் சனாதன தர்மத்துல நம்முடைய விஸ்வகர்மாக்கள் ஒரு வார்த்தையே நமக்கு தெரியும். சிம்பிளா விஸ்வகர்மான்றது விஷயத்துக்கு அர்த்தம் என்ன? விஸ்வகர்மானா யாரு? கம்மாளர்கள் யாரு? விஸ்வகர்மானா யாரு? கம்மாளர் யாரு? ஆச்சாரியார் யாரு? இப்ப விஸ்வகர்மாவும் கர்மாவும் நீயா நானாலும் ஒரு போட்டி வச்சாங்க. நிறைய மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கம் ஆளர், கம்னா உலகம் தொழில், அதை ஆள்பவர்கள் படைப்பவர்கள் கம்மாளர். அதைத்தான் சமஸ்கிருதத்துல விஸ்வகர்மா, விஸ்வம்னா என்னது? உலகம், கர்மானா படைத்தல். இந்த உலகத்தை படைத்தல் தொழிலை செய்கின்ற அத்தனை பேரும் விஸ்வகர்மாக்கள். அந்த விஸ்வகர்மாக்களாக நாம் இருந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலுமே இயல்பாகவே இறைத்தன்மையும் ஒரு படைப்பு தன்மையும் இருந்துட்டு இருக்கோம். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நம்ம வழக்கமா ஒரு 10 பசங்க ஒரு படம் வரைகிறாங்க, ஒரு டிராயிங் வரைகிறாங்க வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு விஸ்வகர்மா ஒரு குழந்தை வரைகின்ற அந்த டிராயிங்ல ஒரு நுணுக்கம் இருக்கும். இந்த மீன் குஞ்சுக்கு மீன் கத்து கொடுக்க நாம் அதை பத்தி தெரியலன்னா கூட அது கத்துக்கின்ற விஷயமா இருக்கட்டும், நாம் செய்கின்ற செயல்ல ஒரு நேர்பாகவே நம்மளுடைய ஜீன்ல நமக்கு இருந்துட்டு இருக்கு. அதற்காக நம்ம பெருமைப்படணும். அது மட்டும் இல்லாம நாம நிறைய விஷயங்கள்ல கவனிக்க தவறிடுறோம். விஸ்வகர்மாக்கள் தான் இப்போ உலகத்துல பெருசு யாரு? சிவன், பிரம்மா, விஷ்ணு, மிகப்பெரிய கடவுள், முப்பெரும் கடவுள்னு சொல்றோம். ஆயுதத்துல ரொம்ப ரொம்ப பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டா இந்திரனுடைய வஜ்ராயுதம், நாராயணருக்கு சக்கராயுதம், அதுமாதிரி சிவபெருமானுக்கு ஒரு சூலாயுதம், முருகனுக்கு வேல். இது இருக்கிறதுல இது மிகச்சிறந்தது, ரொம்ப உத்தமமானதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா அதை படைத்தவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பார்? அப்போ 3 தெய்வங்கள், முப்பெரும் தெய்வங்கள்னு சொன்னா அந்த தெய்வங்களை படைத்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமா இருந்துட்டு இருக்கும்? அப்ப அனாதியான ஆதியில உற்பத்தியான அனைத்து உற்பத்தி செயல்களையும் செய்கின்ற அந்த விஸ்வகர்மாவினுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம் என்றத எந்த அளவுக்கு நம்ம பெருமையா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய கதைகள் இருக்கு. பாரதியார் சொல்வாரு, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோ பெருமை இல்லைன்னு சொல்வார். ஆனா கதையே தெரியாம இருந்தா தப்பா போயிருந்தா நம்ம வரலாறு தெரியணுமா வேண்டாமா? அப்போ குப்பமுத்த ஆசாரி, பரட்டை ஆசாரி, இவங்களை பத்தி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கதையை சொல்லலாம்.
ஒவ்வொருத்தருக்கும் கதையை சொன்னா நேரம் போயிடும். சிம்பிளா குப்பமுத்தாசர் என்ன பண்ணியிருந்தார்? ஒரே நாள்ல ராஜாவா இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள்ல ராஜாவா இருந்தார். ரைட், இங்க எல்லாம் கத்துக்காச்சு. பெண்கள் ஒரே நாள்ல ராஜாவா இருந்தா தெரியுமா? அப்போ என்ன, நாடகம் பார்க்கறதுக்கே நேரம் போக மாட்டேங்குன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். நாடகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நாடகத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஆண்களும் பார்க்கணும், குழந்தைகளும் பார்க்கணும். எந்த நாடகத்தைனா, நான் பார்க்கிற நாடகத்துல அடுத்தவன் குடிய கெடுக்காம இருந்தா நாடகத்தை பார்க்கலாம். நாம பார்க்கிற நாடகத்துல வாய் விட்டு மகிழ்ச்சியா சிரிக்கிற மாதிரியான நாடகம் இருந்தா பார்க்கலாம். நம்ம பார்க்கிற நாடகத்துல அடுத்தவன் கண்ணில் கண்ணீரை வர வைக்க, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ற நாடகத்தை இல்லாம இருந்தா நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கிற நாடகத்தினால நமக்கு இதய பிரச்சனை வராம இருந்தா பார்க்கலாம். நம்ம பார்க்கிற நாடகத்தினால நம்ம கண்ணுக்கு பிரச்சனை வராம இருந்தா பார்க்கலாம். ஆனா இப்ப நாடகங்கள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் வீட்டை விளக்கு பொருத்திட்டு இருக்கிறோம். எல்லாரும் மொத்தமா சேர்ந்து திருவிளக்கு பூஜையில கலந்துருக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் 1000 கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அப்படிதானே? ஆண்டவனுக்கு அர்ச்சனை இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை நிச்சயமா இருக்கும். அப்போ இந்த பிரச்சனையோட நம்ம வர்றோம். விளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ள வருதா வரலையா? நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா சாந்தி மந்திரம் சொன்னதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு நிறைவு இருக்கா இல்லையா? அப்ப எந்த ஒரு கஷ்டத்தோட நம்ம ஆலயத்துக்குள்ள போனாலும், ஆலயத்தினுடைய பூஜை புனஸ்காரங்கள்ல கலந்துகிட்டாலும், அதிலிருந்து நம்ம வெளியில வரும் பொழுது நம்ம மனசு லேஸ் ஆகுதா ஆகலையா? ஆச்சுன்னா மறைமுகமா என்ன ஆகுது? உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு மருத்துவரா சொல்றோம், ஜெயகதீஷா மருத்துவமனையில நிறைய இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்சருக்கு இன்னொரு பேர் என்ன? வயிற்றெரிச்சல். அப்படித்தானே? வயிற்றெரிச்சல். அப்போ அல்சருக்கான காரணம் என்ன? தேவையில்லாம வயிற்றெரிச்சப்படுறது, டென்ஷன் ஆக்குறது, எப்பவும் கோபத்தில் இருக்கிறது. நம்ம நினைச்சிருக்கிறோம் சாப்பிடலாம் வயிற்றுல அல்சர் வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு மருத்துவ ரீதியா ஒரு 20% மக்களுக்கு தான் சாப்பிடாம அல்சர் வருது. பெரும்பாலான அல்சர் மன கஷ்டத்தினால, ஒரு வருத்தத்தினால, மனசுல ஒரு மகிழ்ச்சி இல்லாத காரணத்தினால வந்துட்டு இருக்கு. அப்ப மனசுல மகிழ்ச்சி வர்றதுக்கு என்ன செய்யணும்? மனசுக்கு நெஞ்சுக்கு நிம்மதி எங்க? நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதிக்குள்ள வரணும். அதுதான் இந்த இடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆலயம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஆலயம். ஆலயம்னா என்ன? ஆன்மா. நம்மளுடைய ஆன்மா லயமாகின்ற ஒரு இடம் தான் ஆலயம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம மனசுக்கான, உடலுக்கான ஒரு மருந்து கிடைக்குதான். இன்னைக்கு விளக்கு பூஜை வச்சிருக்கீங்க. அது என்ன இருக்கு பாருங்க? பிரசாதத்துல தேங்காய் இருக்கு. அப்படித்தானே? எலுமிச்சை பழம் இருக்கும், வெத்தலை இருக்கலாம், பாக்கு இருக்கும். ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா இறைவனுக்குள்ள பிரசாதமா நம்ம வச்சிருக்கிறோம். இதை நம்ம தூர போடுவோமா? சந்தோஷமா இறைவனுடைய அனுக்கிரகமா ஆசீர்வாதம் உள்ளுக்குள்ள சாப்பிடுவோமா? உள்ளுக்குள்ளதானே சாப்பிடுவோம். சிம்பிளா நம்ம வச்சுக்கிற தேங்காய் இருக்கு பாத்தீங்களா? இந்த பச்சை தேங்காவை நல்ல மென்னு சாப்பிட்டா உடம்புல கெட்ட கொழுப்புகள்லாம் கரைஞ்சு போயிடும். அதே இது இந்த பச்சை நம்ம வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழத்தை நல்ல மென்னு சாப்பிடும்போது அல்சர் குணமாகுது, குடலில் உள்ள கிருமிகள் வெளியேறுது, நரம்புகள் பலமா இருக்குது, டென்ஷன் குறையுது. அப்போ ஒரு இறைவனுக்கு படைக்கின்ற ஒவ்வொரு பொருட்களையும், எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டாச்சுன்னா விட்டமின் சி சத்து நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம இதெல்லாம் ஏன் சொல்ல வர? இன்னைக்கு விஸ்வகர்ம ஜெயந்திக்கு இன்னைக்கு மருத்துவ விஷயமான விஷயங்கள் தான் பேச வந்திருக்கேன். காரணம் என்னன்னா, நம்ம மக்கள்ல நிறைய பேருக்கு வியாதிகள் இருக்கு. இருக்கா இல்லையா? இன்னைக்கு விளக்கு பூஜை எத்தனை பேர் உட்கார்ந்த வேலைக்கு பார்க்கணும். அங்க திரும்பணும், இங்க திரும்பணும், கைய தொடைய தூக்கணும், காலை மடக்கணும், நீட்டணும். அப்படியே வயசுல பிள்ளைங்க தான் இருக்காங்க. அப்படியே நவலாம இருந்தாலும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. உண்டா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம சாப்பிடுற சாப்பாடு நாக்கு ருசிக்காக சாப்பிடணுமா? உடம்பினுடைய மனதினுடைய ஆரோக்கியத்துக்காக சாப்பிடணுமா? எத்தனை பேர் ருசிக்காக மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உடலில் ஆயிரக்கணக்கான வியாதிகள் வந்துட்டே தான் இருக்கும். யார் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுறாங்களோ அது உடலுக்கு ஆற்றலை தரும். அதனால தான் சாப்பிடுற சாப்பாட இறைவனுக்கு படைச்சிட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இறைவனுக்கு எந்த பொருளை படைப்போம்? நல்ல பொருள் தானே படைப்போம்.
தேங்காய் படைப்போம். தேங்காவை மட்டுமே சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்ந்த எண்ணற்ற நபர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. சமைச்ச பொருள்ல தான் சத்து இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நிறைய கணவன்மார்களுக்கு சொல்றாங்க வீட்டுல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, காலையில ஒழுங்கா ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. பச்சை தேங்காவும் வாழைப்பழத்தையும் சமைச்சு சாப்பிட்டாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரியா? அது பிரச்சனையே கிடையாது, தாராளமா எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல நம்ம உண்ணுகின்ற உணவுகள்ல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம குப்பமுத்தாசாரி சொல்லிட்டு மாறிட்டேன், டாபிக் சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்ட் அப்பப்போ கேட்ச் பண்ணிக்கோங்க. குப்பமுத்தாசாரி சாப்பிட்டா 2 நிமிஷத்துல என்ன கதைன்னா, அந்த மருது பாண்டிய சகோதரர்கள் சிவகங்கை மாவட்டம், ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோமா? சிவாஜி மட்டும் தான் ஞாபகத்துல வருவாரு, அப்படித்தானே? மருது பாண்டியர், சின்ன மருது பெரிய மருதுன்னு 2 ராஜா, சூப்பரான ராஜா, நல்லவர்கள், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ராஜா, மக்கள்கிட்ட தேவையில்லாம வரிகள் மூலமா உடம்ப கெடுக்காத ராஜா, நாட்டுக்கும் மனிதர்களுக்கும் நல்ல குளங்கள் வெட்டின ராஜா, கோயில்களுக்கு பூஜைகள் செய்த ராஜா, நல்ல தேர் செய்து கொடுத்த ராஜா, அற்புதமாக மக்கள் மனசுல தெய்வமாக வணங்குகின்ற ராஜாக்கள் தான் மருது சகோதரர்கள். அவங்க சிவகங்கை மாவட்டத்துல அசைக்க முடியாத ராஜாவா இருந்தாங்க. அப்போ ஒரு தேர் செய்யணும், அங்க ஒரு காளையார் கோவில் இன்னைக்கும் இருக்கு. காளையார் கோவில்ங்கிற எவ்வளவு நேரம் ஆச்சு? இல்ல இப்படி டைம் கரெக்டா சொல்லிருங்க, பேசுற வண்டி ஓடிட்டே இருக்கும். ரைட், ஓகே. அந்த மருது பாண்டிய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப இந்த காளையார் ஒரு கோயில்ல ஒரு தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அந்த தேர் செய்யறதுக்கு எடுத்த உடனே இன்ஜினியரை போய் பார்ப்பாங்களா? யாரோ